சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில உரிமைகளை நிலைநாட்டிடும் வகையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. அரசு அளிக்கும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க மீனவர்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கட்டணம் தாமதமாவதாக கூறி 52,000 ஹஜ் பயணிகளின் தங்குமிட அனுமதியை ரத்து செய்த சவுதி அரசு. ஒன்றிய அரசு தலையிட்டு தீர்வு காண முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தலித்துகள் தாக்கப்படுவதாக ஆளுநர் பேசியதற்கு அமைச்சர் கோவி செழியன் கண்டனம். சனாதனத்தில் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும் ஆளுநரின் டபுள் ரோல் நடிப்பு தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் விமர்சனம். ஐபிஎல் லீக் போட்டியில் லக்னோ அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ். தொடர் தோல்விக்கு சிஎஸ்கே முற்றுப்புள்ளி வைத்ததால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. நாட்டிலேயே முதல் முறையாக பட்டியலின மக்களுக்கான உள்ஒதுக்கீடு நடைமுறை தெலங்கானாவில் அமல். 59 சமூகத்தினரை 3 பிரிவுகளாக பிரித்து அறிவிப்பு. ராஜபாளையம் அருகே நடைபெற்ற ஐயனார் ஊர்வலத்தில் நடந்த வான வேடிக்கை. வானில் வர்ணஜாலம் காட்டிய வான வேடிக்கையை கண்டு ரசித்த மக்கள். தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்தால் 6 அடிக்கு மேல் எழுந்த கடல் அலைகள். தடுப்பு கற்களை தாண்டி தேசிய நெடுஞ்சாலைக்கு தண்ணீர் வந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மரக்காணம் அருகே விமரிசையாக நடைபெற்ற அங்காளம்மன் கோயில் தேரோட்டம். மயான கொள்ளை விழாவில் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. அமெரிக்க அதிகாரிகளுக்கு விசா கட்டுப்பாடுகளை விதித்தது சீனா. திபெத் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று எச்சரிக்கை. பிரிட்டனில் பிர்மிங்காம் நகரில் மலை போல குவியும் குப்பைகள். 1 மாதமாக தொடரும் தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்தத்தால் துர்நாற்றத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் நகரம். பாடகி கெட்டி பெர்ரி உள்ளிட்ட 6 பெண்கள் 11 நிமிடங்கள் விண்வெளி பயணம். விண்வெளியிலிருந்து பூமியை கண்டு ரசித்ததாக நிகழ்ச்சி. டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த பிசிசிஐ. மும்பைக்கு எதிரான போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் அபராதம். இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திரைக்கு வரும் விஜயகாந்தின் வல்லரசு திரைப்படம். வெள்ளி விழாவையொட்டி ரீரிலீஸ் செய்யப்படுவதால் ரசிகர்கள் உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.